திமுகவுக்கு செக் வைத்த பாஜக. திருவாரூர் ஸ்பெஷல் ரிப்போர்ட். அதிரும் திமுக கோட்டை. யார் இந்த கோவி சம்பத்? திருவாரூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் களம் இன்று ஒரு சாதாரண வாக்குப்பதிவு அல்ல. அது அராஜகத்திற்கும் அமைதிக்கும் இடையே நடக்கும் ஒரு தர்ம யுத்தம். ஒரு பக்கம் திமுகவின் மாவட்ட செயலாளரும் தற்போதைய எம்எல்ஏவுமான பூண்டி கலைவாணன் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீதான புகார்கள் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக மறைந்த முன்னாள் திமுக மாவட்ட செயலாளர் கலைச்செல்வத்தின் மகனும் கொரடாச்சேரி திமுக பேரூராட்சி செயலாளருமான கலைவேந்தன் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் உள்ளன. ஏழை எளிய மக்கள் மற்றும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக செயல்பட்டதாக கலைவேந்தன் மீது ஏற்கனவே 2 PCR வழக்குகள் மற்றும் கொலை வழக்குகள் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆளும் கட்சி அதிகாரத்தையும் கொடிகட்டிய காரையும் பயன்படுத்திக் கொண்டு பொதுமக்களை மிரட்டுவது, கொடூரமாக தாக்குவது மற்றும் அப்பாவி மக்களின் நிலங்களை பறிப்பது போன்ற செயல்கள் இவர்களது அன்றாட வேலையாகிவிட்டது என மக்கள் குமுறுகிறார்கள். காவல்துறை இவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டும் தொகுதி முழுவதும் பலமாக உள்ளது. இப்படிப்பட்ட சூழலில்தான் பாஜக வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் கோவி சந்துருவின் முன்னெடுப்பு திருவாரூர் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. கோவி சந்துருவின் இந்த முயற்சியை வெறும் பதவிக்கான போராட்டமாக பார்க்க முடியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு சந்துருவின் அண்ணன் கோவி சம்பத் அவர்கள் மிக கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலையின் பின்னணியில் மறைந்த பூண்டி கலைச்செல்வம் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த 30 ஆண்டுகால இரத்த வரலாறு அவருக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. தனது சொந்த அண்ணனை பறிகொடுத்த அந்த வலியும் கண்ணீரும் இரத்த கலரையும் திருவாரூரில் உள்ள வேறு எந்த ஒரு சாதாரண குடும்பத்திற்கும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் சந்துருவின் இன்றைய தார்மீக லட்சியம். இது ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு அதிகார மையத்திற்கும் இடையிலான மோதல் மட்டுமல்ல, மாறாக ஒரு குடும்பத்தின் அராஜக ஆட்சியிலிருந்து திருவாரூர் மக்களை விடுவிக்கும் அறப்போர். கலைவாணன் மற்றும் கலைவேந்தன் ஆகியோரின் அச்சுறுத்தல்களால் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், நிலத்தை பறிகொடுத்தவர்கள் மற்றும் நீதிக்காக காத்திருப்பவர்கள் அனைவரும் இன்று சந்துருவின் பின்னால் அணிதிரண்டு வருவதற்கு இதுவே முக்கிய காரணம். ஆளும் கட்சியின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டு ஏழை மக்களை ஒடுக்கும் முறையை ஒழித்து ஒவ்வொரு குடிமகனும் தன் சொந்த மண்ணில் பயமின்றி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே சந்துருவின் ஒரே நோக்கம். வன்முறை அரசியலை வேரோடு அறுத்து ஜனநாயக ரீதியாக அமைதியை நிலைநாட்ட துடிக்கும் சந்துருவின் நியாய போராட்டம். இதில் கோவி சந்துரு வெற்றியை காண்பார் என்பதே கள நிலம்.